புதுமுகங்களுக்கு வாய்ப்பு இருக்குதா எனக்கு தெரியல. போன முறை நின்று தோத்தவர்களுக்கே மறுபடியும் சீட்டு கொடுக்க போகிறதா கேள்விப்படுறோம். இந்த வாட்டியை தோற்று போயிடுவாங்க. தோக்கிறதுக்குனே ஒரு கேண்டிடேட்னா அது பிஜேபி கட்சி தான். ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இல்லாதவங்க. இப்போ ஒரு தொகுதியாக முக்கியமான தொகுதி பார்த்துட்டு வரலாம். மயிலாப்பூர் தொகுதியில் டிஎம்கேல வேலு சிட்டிங் எம்எல்ஏ தான். அவரை எதிர்த்து யாரும் போட்டி போட முடியாது. ஏன்னா நல்ல தொகுதியிலலாம் பண்ணிட்டாரு. அவர் மாவட்ட செயலாளர் வேறு. அவருக்கு டிஎம்கேல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏடிஎம்கேல காயத்ரி ரகுராம், கோவை சத்யன், கௌதமி 3 பேரும் கேட்குறாங்க ஏடிஎம்கேல. பிஜேபியில் தமிழிசை, திருப்பதி நாராயணன், கருநாகராஜன் 3 பேரும் கேட்குறாங்க. இது எதுக்கு போகும்? இது அதிமுக போகுமா பிஜேபி போகுமான்னு தெரியல. ஏடிஎம்கே போச்சுன்னா பிஜேபி காலி, பிஜேபி போச்சுன்னா ஏடிஎம்கே காலி. இப்படி பார்க்கலாமா? பிஜேபிக்கு போனுச்சுன்னா அதிமுக காலி பண்ணி விட்டுருங்கிறத பார்க்கலாம். காலி பண்ணி விட்டுரும். அதுக்கு அது வேறு ஒரு பக்கம். இது இல்லாமல் வெங்கட்ராமன் பொருளாளர் டிவிகே சார்பில் போட்டி போடுறார். நாம் தமிழர் ஒரு பிராமின் கேண்டிடேட்டையும் போட்டுச்சு. ஏன்னா மயிலாப்பூர் பிராமின் ஜாஸ்தி. ஒரே ஒரு பிராமின் கேண்டிடேட் அவர் நாம் தமிழர் கட்சி. 1000 வழக்கில் வளர்மதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஏடிஎம்கேல. எனக்கு கொடுத்தே ஆகுன்றாங்க. ஏன்னா அவங்க முன்னாள் பெரிய தலைவர், முன்னாள் அமைச்சர் வேற. வினோத் செல்வம் பிஜேபியில் சீட் கேட்டிருக்காரு. அது 1000 வழக்கில். 1000 வழக்கில் பூச்சி முருகனுக்கு டிஎம்கே வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. டிஎம்கேல அண்ணா நகரில் கோகுல இந்திரா ஏடிஎம்கே, துரைமுகம் ஜெயக்குமார் ஏடிஎம்கே, வேளச்சேரி அசோக், அவர் தான் வேளச்சேரியோட கிங், விருங்கம்பாக்கம் ரவி, தீநகர் சத்யா. இதெல்லாம் எடப்பாடி சொல்லிட்டானா பிஜேபி கனவுல கூட நினைக்காதீங்க. அப்போ டிநகர் காலி. டிநகரில் உமானந்தன், தமிழிசை எல்லாம் போட்டி போட்டாங்க. எல்லாம் காலி. விருகையில் தமிழிசை கேட்டாங்க. அது விருகை ரவி போச்சு. இப்போ மயிலாப்பூர் மட்டும் தான் தமிழிசை நம்பியிருக்காங்க. அதுவும் கொடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு கேண்டிடேட். அவங்க இவர் சொன்னாங்கன்னா அமித்ஷா நீங்கள் கன்னியாகுமரியில் போட்டி போடுங்களா, அவங்க அப்பாவோட தொகுதியாச்சு. ஏன்னா கன்னியாகுமரி குமரியானந்த ஜெயிச்சா. ஐயோ கன்னியாகுமரி இருக்க வேணாம், எனக்கு வேணாம், சென்னையிலே வேணும். ஏன் இப்படி பயப்படுறாங்க? என்னது கன்னியாகுமரியில் பயப்படுறாங்க? அங்கே இந்துக்கள் அதிகம், ப்ளஸ் கேஸ்ட் ஓட்டுமே விழும். கேஸ்ட் ஓட்டு அதிகமாக விழும். அது இல்லாமல் ப்ரோ பிஜேபி ஏரியா அதெல்லாம் சுலபமாக ஜெயிச்சுட்டு போயிடலாம். இவங்க சென்னை நகரத்தை எல்லையை விட்டு தாண்ட மாட்டேன்னு என்னங்க பண்ண முடியும்? அது நோக்கம் என்ன சார்? அவங்களுக்கு தெரியும் நம்ம அங்கே நின்று டஃப் கொடுக்கலான்னு முதற்கொண்டு தெரியும். என்ன நோக்கமோ தெரியல. இது வேளச்சேரியில் ஜெகத் ரட்சகனோட பையன் சீட்டு கேட்கறதா கேள்விப்படுறோம் டிஎம்கேலேருந்து. அப்புறம் அசன் மௌலானா கொடுப்பாங்களா, காங்கிரஸ் கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த இடத்துல இப்போ அசன் மௌலானா சிட்டிங் எம்எல்ஏ பாஜக போவதற்கான வாய்ப்பு. வேளச்சேரியில் கனிமொழி சோமு ஜெகத் ரட்சகன் பையனும் கேட்கறான்னு கேள்விப்படுறோம். ஏன்னா இந்த வாட்டி வேளச்சேரி காங்கிரஸுக்கு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார் ஸ்டாலின். இல்லை, கனிமொழி சோமுக்கு ஆல்ரெடி எம்பியாக கொடுத்துருக்காங்க ராஜ்யசபால. இல்லை முடிஞ்சு போச்சாதான் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க பட்சத்தில் கேட்கறதுல தப்பு இல்லை, எல்லாரும் கேட்குறேன். ஆனால் கனிமொழிக்கு எம்எல்ஏ சீட் நான் பேசினா கனிமொழி எம்எல்ஏ சீட் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. கனிமொழி கருணாநிதிக்கு எம்எல்ஏ சீட் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அது நடுவில் கூட நம்ம பேசணும். அப்புறம் வானதி சீனிவாசன் தான் கோயம்புத்தூர் சவுத்லேருந்து கோயம்புத்தூர் நார்த்துக்கு போகிறாங்க. ராஜபாளையத்தில் கௌதமி போட்டி போட்டாங்களாம். ராஜேந்திர பாளைய சொன்னால் நான் காலை உடைப்பேன், இந்த தொகுதி பக்கம் வந்தீங்கன்னா காலி பண்ண மாதிரி வெட்டி விட்டாராம். அவரு ஒரு கௌதமி அங்கே போய் கேட்டால் என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு சீட்லாம் போச்சு. விருகம்பாக்கம் பிரபாகர் ராஜாக்கர் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். ஸ்டாலின் சொன்னாங்கன்னா தேமுதிக பார்சாதி கொடுத்துருவோம், அவரை போட்டோம். அவர் ரொம்ப சீனியர் மேன், விஜயகாந்தோட பயணித்தவர், பார்சாதி கொடுத்தலாம். இப்போ தேமுதிக கேண்டிடேட்லாம் முடிவு பண்ணுறதே இப்போ ஸ்டாலின் அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிவிகேல ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டாங்க. மயிலையில் வெங்கட்ராமன் பொருளாளர், வில்லிவாக்க மாதவ அர்ஜுனா, துறைமுகம் அசோக்கு, பெரம்பூர் விஜய், கொளத்தூர் விஎஸ் பாபு இல்லைன்னா டிராவல்ஸ் பாலாஜி, அம்பத்தூர் ஜேசிடி பிரபாகரன், மதுரவாயல் விகேஷ், டி நகர் புஷி ஆனந்த் அப்படின்னு போட்டு வச்சுட்டாங்க. இது எல்லாமே டிவிக்கே விட்டுருங்க, டிவிக்கே தனியாக போட்டி போட போது அது யார் வேணா போனீங்கன்னா போட்டி போடலாம். ஓட்டை பிரிக்கும் அங்கே போட்டி போடலாம். திமுக அதுவும் முடிவாயிடுச்சு. எல்லாம் ஆல்மோஸ்ட் இப்போ இன்றைக்கி வந்துடுவாங்க. கம்யூனிஸ்ட் விசிகே வேறு வழி இல்லைங்க. கம்யூனிஸ்ட் விசிகே எல்லாம் போக்கு விசிகே கொடுத்துட்டாங்க. 8 சீட்டு கொடுத்தாச்சு. அது மாதிரி கம்யூனிஸ்ட்டும் 6, 7, 8 வந்துடும். முடிஞ்சு திமுக ஸ்ட்ராங்காக போச்சு. அதிமுக பாஜக தான் தொகுதி உடன்பாட்டில் தகராறு வரும்னு கேள்விப்படும். ஏன்னா ஒரே தொகுதி. இப்போ மயிலாப்பூர்னா அவங்களும் கேட்குறாங்க, இவங்களும் கேட்குறாங்க. மயிலாப்பூரில் ஏடிஎம்கே தான் ஜெயிச்சது போன வாட்டி. டாக்டர் நடராஜ் ஜெயிச்சார். கரெக்ட். இது பாஜக இப்படி கையாளுன்னு எடுத்துக்கலாமா? ஆல்ரெடி அதிமுக கோட்டையாக இருந்த இடத்துல சுலபமாக ஜெயிச்சிடலாம். ஆமாம், அது எண்ணம் தான் அதுக்கு. அது வாக்காளரை நம்பி அது இல்லை, அதிமுக வாக்காளரை நம்பி அது இருக்குது.
மயிலாப்பூர்னா இந்த வாட்டி வேலு வந்தார், போன வாட்டி நடராஜ் வந்தார், அப்புறம் ரங்கராஜன் ஒரு கேண்டிடேட் இருந்தார். அது மயிலாப்பூரில் இப்போ பிராமின்ஸ் தான் போடுவாங்க ஜெயலலிதா, KN லக்ஷ்மணன் அந்த மாதிரி. ஆனால் இந்த வாட்டி வேலு வந்தார், வேலு சிறப்பாக பண்ணுறாரு. அவர் ஜாதி மதம்லாம் பார்க்குறது இல்லை, அவர் ஏழை குழந்தை ஹெல்ப் பண்ணுறாரு. அதனால் பிராமின் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க வேலு, அது வேறு விஷயம். ஆனால் இவங்க ADMKலையோ போடுறது DMKல போய் பிராமின் போடுவாங்கன்னு எதிர்பார்க்குறது தப்பு. அது மைத்ரேயன் கேட்டாரா, மைத்ரேயன் கேட்டிருக்காரு, இல்லை மைத்ரேயன் உங்களை நாங்கள் ராஜ்யசபாக்கு அனுப்பி தான் முடிவு பண்ணிட்டோம், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இப்போ வழக்கம் போல் நீங்கள் ராஜ்யசபாவுக்கு போயிடுங்க, அடுத்த வாட்டி அமைச்சிடறோம், நீங்கள் இந்த வாட்டி வேலு கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டாரோம். ஆனால் DMK தவிர ADMKலையோ மற்ற கட்சிகளையோ பிராமின் போடுறது தான் மயிலாப்பூரில் வழக்கம். அதை மீறி தமிழ் எல் கணேசன் போட்டி போட்டார், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, எழுதி போட்டு. அப்போ தொழில் அது வேறு விஷயம். தமிழ் இசைக்கும் மயிலாப்பூருக்கு சம்மந்தமே கிடையாது. கரூர் நாகராஜனுக்கு மயிலாப்பூருக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் திருப்பதி நாராயணன் வீடு மயிலாப்பூரில் இருக்குது, கடை மயிலாப்பூரில் இருக்குது, வியாபாரம் மயிலாப்பூரில் இருக்குது. கொடுக்கலாம், அவர் கொடுக்கலாம், அவர் கொடுக்கக்கூடாது. திருப்பதி நான் கேட்க, ஆனால் என்ன தப்பு பண்ணேன் இல்லைங்க, உயர் ஜாதி ஓட்டெல்லாம் மயிலாப்பூரில் கிடையாது, இவங்களே முடிவு பண்ண விடுது. உயர் ஜாதினா பிராமின் ஓட்டு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு குழப்படி வேலை பண்ணிங்கன்னா அப்புறம் எங்கள் கட்சி வளர்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்ற தொகுதியெல்லாம் வந்து ஒன்றும் முடிவால் இதில் வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது வந்த முதல் MP மாயத்தேவர், திண்டுக்கல். இன்னொரு இடைத்தேர்தல், கோயம்புத்தூர் இடைத்தேர்தலில் ஜெயிச்ச முதல் MLA அரங்கநாயகம். அவரு தான் வந்து கல்வி அமைச்சராக வந்து பிரைவேட் காலேஜ் தான் திறந்து விட்டார். எம்ஜிஆரோட அன்புக்கு பாத்திரமானவர். அந்த அரங்கநாயகத்தினோட மாப்பிள்ளை தான் MN ராஜா, இப்போ பிஜேபியில் இருக்கார். பிஜேபி ஒன்றாவது தலைவர் MN ராஜா, அரங்கநாயகத்தோட மாப்பிள்ளை. அந்த ராஜாவோட சன் அரங்கநாயகத்தோட பேரன் அவரை டிவிக்குள்ள சேர்த்து விட்டாங்க. MN ராஜா அரங்கநாயகம் அதிமுக, MN ராஜா பிஜேபி. அவரோட அரங்கநாயகத்தோட பேரன் தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தில் அதோட ஒரு ஜோக்கு, அரங்கநாயகம் தான் முதல்ல செங்கோட்டையனை கண்டுபிடிச்சது. செங்கோட்டையன்ற ஒரு மனிதரை கண்டுபிடிச்சி வா MLA அப்படின்னு பண்ணது. செங்கோட்டையனுக்கு செஞ்சோற்று கடன் அரங்கநாயகத்துக்கு. என்னை வளர்த்து விட்டார்ப்பா அரங்கநாயகம். விஜய்கிட்ட போய் சொன்னாங்க, அவர் பேரனுக்கு சீட்டு கொடுத்தே ஆகணும். நம்ம அரங்கநாயகம் பேரன்ற ஒரு முத்திரை இருக்குது. அது இல்லாமல் எனக்கு நன்றி கடன் பட்டிருக்காரு. ராஜா கிட்ட கேட்டதுக்கப்புறம் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, நீங்கள் எப்படியாவது கொடுங்கன்னு. அவர் பேரனு வேளச்சேரி பேருக்கு அடிபடுற மாதிரி ஒரு ஃபீலிங். அங்கே உள்ளவர் இங்கே மன்னிப்பாடு. ஏன்னா ஒரு இருக்கார் யங்ஸ்டர், நல்ல திறமையானவர், தாவாக்கல் இருக்கார். விஜயும் கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது கேள்விப்படுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா கட்சியிலையும் இருந்து ப்ரெஷர் வரா மாதிரி உள்கட்சியிலேருந்து ப்ரெஷர் வருது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், இதெல்லாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால் என்ன ஆகி போச்சுன்னா, இப்போது ஒரு ஜாதி எப்படி வந்து அதிமுகவை ஒரு ஜாதி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு ஒரு புகார், அது உண்மையாகவும் புகாரெலாம் தப்பாக நமக்கு தெரியாது. அந்த மாதிரி பாஜகவை வந்து பிராமணர்களுக்கு எதிரான கட்சின்னு ஒரு முதிரை குத்தியாச்சு. அந்த முதிரையிலேருந்து வெளியில் வந்தால் தான், ஏன்னா சரி அவங்க மட்டும் வாக்காளர்கள், அவங்க சொற்ப வாக்காளர்கள் 0.5% தான் இருக்காங்க. ஆனால் மற்ற இந்துக்களை இது யோசிக்க வைக்கும். ஓ இவங்க பிராமின் கொடுக்கலையா, அப்போ ஏன் அவனுக்கு ஓட்டு போடணும்? ஏன்னா எல்லாருக்குமே வந்து திராவிடமே அழிஞ்சிட்டு வருது, திராவிட கழகம்லாம் அழிஞ்சிட்டு போச்சு. ஒன்று இப்போ அந்த மாதிரி அந்த ஃபீலிங்கே கிடையாது. இருந்தாலும் நீங்கள் எல்லா ஜாதி கொடுக்கும்போது பிராமணர்கள் கொடுக்க என்ன தப்புன்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அது பொதுவாக எல்லாருமே சிந்திக்கக்கூடிய தேவர்களுக்கு கொடுக்குறோம், SC ST கொடுக்குறோம், கவுண்டர் கொடுக்குறோம், இல்லை பாஜக கொடுக்கல, மித்த கட்சி திமுக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. மைத்ரேயன் MLA இல்லைன்னு MP கொடுக்குறேன். ஏன்னா அது ஒரு நாமினேட்டட் போஸ்ட். திமுக ஒன்றுங்க சொன்னால் சொல்ல வார்த்தையை காப்பாற்றும். சரத்குமாரே கூப்பிட்டாங்க. ஸ்டாலின் சொன்னார், சரத் வந்துருங்க, நீங்கள் வந்து கேம்பெயின் பண்ணுங்கள், ராஜ்யசபாக்கு அனுப்புகிறேன். இழுக்கிறார் ஸ்டாலின், ஒருத்தரையாக இழுக்கிறார், டக்குன்னு. சரத் சொன்னால் நான் யோசித்து முடிவு பண்ணுறேங்க. ஏன்னா சரத் வந்து பிஜேபி விட்டு போகிற எண்ணத்தில் இல்லை. அவர் எப்படியா MLA ஆனு பார்க்குறாரு, கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ரொம்ப மனக்குறைய போய் சொல்லிட்டாரு ஓப்பனாக. ஆனால் ஸ்டாலின் வந்து இழுக்க பார்க்குறாரு. சரத்குமார் நீங்கள் வந்துடுங்க, சரத் கேம்பெயின் பண்ணுங்கள், ஒரு MP சீட்டு தரோம். இப்போ பேசினார் அவர். அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சதுக்கப்புறம் பேசினார். ஸோ இந்த மாதிரி
நீங்கள் பாஜக லூஸாக இருந்ததுன்னா, லூஸுன்னா அந்த லூஸ் சொல்ல, ஒரு ஒற்றுமை இல்லாமல் கொல 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 கொலன்னு ஒரு அசால்ட்டாக இருந்ததுன்னா பிச்சுட்டு போகலாம். அவன் இழுத்துப்பாங்க. அவங்க இப்போ மைத்ரேயன் போனாமல் இழுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ யார் நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், எல்லாம் போட்டேங்க நாங்கள் கட்சியை நடத்துகிறோம். எத்தனை வருஷம் வாழ்வீங்க? 100 வருஷமா? 200 வருஷமா? அடுத்த இளைஞர் பட்டாளத்தை தேர்வு செய்வோம்மா. சூர்யா, நம்ம வினோத் செல்வம், அப்புறம் வந்து நிறைய இளைஞர்கள், எவ்வளோ இளைஞர் இருக்காங்க கட்சியில், பாலாஜி, இவங்கள எப்போ ஒன்றுக்கு கொண்டு வர போகிறீங்க? நீங்களே ரூல் பண்ணணும், நீங்களே ஆளணும், நீங்களே கட்சியை உடைக்கணும், கட்சியை நாசமாக போகணும். இது ஒன்று எண்ணம் தான். இளைஞர்களுக்கு வழி விடணும். திமுக அப்படி இல்லை. இந்த வாட்டி ஸ்டாலின் சொன்னாராம் 30% உதயாவோட ஆள் கொடுக்க போகிறேன்ட்டார். உதயநிதியோட கேண்டிடேட்டில் ஒரு 10 கேண்டிடேட் கழிச்சிட்டாரு, மீதி ஒரு 20-30 கேண்டிடேட் கொடுத்துட்டார். ஏன்னா அவர் முன்னோக்கி யோசிக்கிறார். அடுத்த அமைச்சரவை உதயநிதி அமைச்சரவையில் 85, 80, 78 ஓடாது. 30 அன்பில் மகேஷ் பொய்யாமணி மாதிரி ஆள் ஒன்றுன்றார். அன்பில் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு உதயநிதிக்கு, சிறப்பாக பண்ணுறார். தப்பு சொல்ல முடியாது. ஏதோ சின்ன குறை இருக்கலாம், பட் நல்லா ஒரு பிரில்லியன்ட் மினிஸ்டர் அவர் அன்பில். அன்பிலோட தாத்தா தாங்க திமுகவோட ஃபவுண்டருங்க. அன்பில் பொய்யாமொழி, அன்பில் தர்மலிங்கம், அப்படிப்பட்ட குடும்பத்தம். அந்த மாதிரி இளைஞர்களாக கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது அப்பா பையனாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டார். அதில் வாரிசு இருந்தால் பிரச்சனை தப்பு. என்ன எப்படி இந்த வாரிசு இந்த வாரிசு அது இன்னும் வாரிசு எடுத்துட்டு போட்டோம். நேரு பையன், பொன்முடி பையன், தெய்வசிகாமணி அந்த மாதிரி இப்போ இவர் நம்ம பையன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பையன், அது எல்லாம் ஃபேமிலி தான் வருது. அதே அரசியலில் இதெல்லாம் சகஜம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். நிச்சயமா சார். இப்போ இந்த சிக்கல், இந்த அதாவது தொகுதிக்குள்ளே இவ்வளோ சிக்கல் இருக்குதா, இதில் வந்து தாவேக குறிப்பாக ஓட்டை பிரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பாஜக எங்கெல்லாம் போட்டி போடுதோ, ப்ளஸ் என்டிஏ கூட்டணி எங்கெல்லாம் வலுவாக இருக்குதோ அங்கெல்லாம் பாஜக வந்து அதுக்கு தகுந்த கேண்டிடேட் தான் அவங்களும் போடுறாங்க. இது யாருக்கு சார் பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்க? கணிசமான ஒரு வாக்கை பிரிக்கும்போது, தாவேக பிரிக்கும்போது இது திமுகவுக்கு ப்ளஸ்ஸாக தான் அமைன்னு சொல்கிறாங்களா? அது உண்மையா சார்? இல்லைம்மா, ஒன்று புரிஞ்சுக்கணுமா. அசம்பிளி எலெக்ஷன் இஸ் அ கேம் ஆஃப் நம்பர்ஸ். எண்ணிக்கை மட்டும், கட்சி கொள்கை, அவங்க அஷூரன்ஸு, பணம் கொடுக்கறது, வைரத்தை கொடுக்கறது, மூக்குத்தி கொடுக்கறது எல்லாம் செகண்டரி. அதில் ஒரு 20% ஜெயிக்கிறாங்கிறத மேட்டர். யார் அப்பா ஒரு ஓட்டில் தோற்று போனார், 100 ஓட்டில் ஜெயித்தவங்க அதிகம், 500 ஓட்டில் ஜெயித்தவங்க, 1000 ஓட்டில் ஜெயிச்ச அதிகம் நம்பர். அதனால தான் ஸ்டாலின் என்ன பண்ணார், தேமுதிக அப்போ கூட கேட்டாங்களாம், என்னங்க தேமுதிகலாம் எடுத்துக்கிட்டீங்க? இல்லை உங்களுக்கு தெரியாதுங்க, அவங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூன்சியில் 10,000 20,000 ஓட்டு இருக்குது, 10,000 2000 ஓட்டில் கூட நம்ம ஜெயிக்க முடியும். ஸ்டாலின் கிளவராக பண்ணிட்டார். இல்லை ஏற்கனவே அவங்க வெற்றியுமே அப்படிதான், வெற்றி அப்படிதான் ஜெயிச்சாங்க. ஆமாம், அந்த மாதிரி சேர்த்துக்கினார். இப்போ என்ன நடக்கும்னா, இப்போ டிஎம்கே பிடிக்காதவங்க 10 பேர் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம், டிஎம்கேக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு 10 பேர் இருக்கான். அவன் தேர்தல் வாக்குச்சாவடிக்கு போகிறான். 4 பேர் வந்து பரவாயில்ல டிஎம்கே வந்தால் வரட்டும், டிஎம்கேக்கு 4 ஓட்டு போடு, வேறு வழி இல்லை என்ன பண்ணுறதுன்னு போடுவான். 2 பேர் பிஜேபிக்கு போடுவான், ஏடிஎம்கேக்கு போடுவான். 2 பேர் சீமானுக்கு போடுவான், 2 பேர் விஜய்க்கு போடுவான். 10ல் 2 தோற்று போச்சு, 4 ஜெயிச்சிடும். இதுதான் கணக்கு. சிம்பிளாக குழந்தைக்கு சொல்லணும் மாதிரின்னா இதுதான் கணக்கு. 4 வந்தவன் ஜெயிச்சிடும், 2 வந்தவன். அதே நீங்கள் ஒரு கேண்டிடேட் போட்டீங்க வச்சுக்கோங்க, 4 6 ஆயிருக்கும், 6 ஜெயிச்சிருக்கும். அதான் கணக்கு. சிம்பிள் மேக்ஸு, சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் இது. ஸோ இந்த 10ல் வந்து 4 போச்சுன்னா 6ல் ஒரே கேண்டிடேட். இப்போ ஆன்டி டிஎம்கே ஓட்டு ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா திமுகவோட வெற்றி சுலபமாயிடும். இதுலேயும் சொம்பு கிம்புலாம் ஊப்பிலாம் கிடையாது. நான் ஒரு பத்திரிகைக்காரனா 50 வருஷமாக தமிழ்நாட்டு தேர்தலில் பார்த்துட்டு வரேன். எல்லா தேர்தலையும் கவர் பண்ணியிருக்கேன். ஜெயலலிதா தோற்பார் பர்கூர்லேன்னு எழுதின ஒரே பத்திரிகையாளர் நான் தான். ஜூனியர் 1ல் இருக்கும்போது 96ல் ஜெயலலிதா தோப்பார்னு எழுதினேன். கலைஞர் கூப்பிட்டு கேட்டேன், என்ன பொய் சொல்லலாம் எழுதுனேன், பாருங்க வெயிட் பண்ணுங்க, ஜெயலலிதா மாதிரி தோத்தா. ஸோ எங்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்குது. மோடியோட 25 வருஷமாக பழகியிருக்கோம். எங்களுக்கு மோடியோட எவ்ரி மூவ் எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் வந்து வாய்க்கு வந்து அதை பேச மாட்டோம். எங்களுக்கு கிடைச்ச தகவல்களை பற்றி பேசுகிறோம். சில தகவல் சரியாக வரலாம், சில தகவல் வந்து மையமாகவும் இருக்கலாம். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பண்ணுவீங்க. நன்றி சார். நன்றி.